ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்திய நேர்காணல் பேட்டிக்கு எப்பநாடு ஊரை சேர்ந்த எப்பநாடு பஞ்சாயத்து துணைத் தலைவர் மனோகரன் மற்றும் விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு சார். உங்கள் அரசியல் பயணெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்குங்க சார். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இன்றைக்கி நான் ஊரில் இருக்கேன். மதியானத்துக்கு மேலே அரசியல் வேலை இருக்கு, கிளம்பி போகிறீங்க. உங்கள் இதெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்ச பதவிக்காலம் முடிஞ்சதுங்க. எத்தனை வருடம் பணியாற்றினீர்கள்? 5 வருடம். 5 வருடம். இல்லை, இந்த அரசியலுக்கு வந்து இந்த திமுக வந்து எத்தனை வருடம் ஆகிறது? 30 ஆண்டு காலம் ஆச்சு. 30 ஆண்டு காலம். சில தாண்டி இந்த கட்சியில் பண்ணிட்டு கொண்டு இருக்கீங்க. ஆமாம். சரியா? இப்போ இந்த இது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பிரகாசம் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? நல்லபடியாக சிஎம் சார் செஞ்சுருக்காங்க. சரி. அதனால் நல்லபடியாக இருக்குது. ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, உங்கள் ஊர் பொறுத்து மட்டும் நீங்கள் துணைத் தலைவர் இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். உங்களுடைய பணிகள், உங்களுடைய சேவைகள் என்னென்ன எங்களுடைய சேனலுக்கு அப்படியே சொல்லுங்கள். நான் வந்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கும்போது நம்ம தெருவிளக்குகள், குடிநீர், ஜல்ஜீவன் ஸ்கீமு, வீடு வீடாக பைப்லைன் இணைப்புகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய், ஃபுட்பாத்து எல்லாம் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராமத்துக்கு செஞ்சுருக்குறோம். சரி. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். சரி. வீடை தேடி அவங்களுக்கு போய் சொல்லி வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். சரி. அதனால் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. சிறப்பு. உங்களுக்கு இப்போதைக்கு மனநிலை எப்படி இருக்குது? மனநிலை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இல்லை, இன்றைக்கி கூட அந்த துணைத் தலைவர் இருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த கம்யூனிகேஷனல், இந்த தொடர்பு இன்னைக்கு இருக்குதுங்களா இல்லையா? நல்லபடியாக இருக்குது. சரி. கொரோனா டைம்லெல்லாம் நான் ஊருக்கு கொரோனா வந்துருச்சின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கு பண்ணி எந்த விதத்துலேயும் குறைபாடு இல்லாமல் நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்களுக்கு அரசியல் ஆனாலும் சரி, வில்லேஜ் ஆனாலும் சரி, வில்லேஜ் கமிட்டியில் வந்து நான் ஊர் செக்ரட்டரியாக இருக்கேன். சரி. அதனால் ஊர் பணியும் நம்மளுக்கு முக்கியம் வேணும். அதனால் நல்லபடியாக நம்ம ஊரையே பார்த்து, நம்ம கிராமத்தையே பார்த்து, நம்ம சீமையை, தொகநாடு சீமையை பார்த்து நம்ம பண்ணுற அளவுக்கு ஒரு எண்ணங்கள் உள்ளன. வேறு என்னென்ன பொறுப்புகள் இருந்தீங்க? வேறு ஒன்றும் அரசியலில் அந்த அளவுக்கு பொறுப்பில் இல்லை. நான் வந்து கிளைச்செயலில் BL2 தான் இருக்கேன். சரி. இப்போ நீங்கள் துணைத் தலைவர் இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அப்போது உங்களுக்கு மக்களோட செல்வாக்கு எப்படி இருந்துச்சு? மக்கள் செல்வாக்கு நல்லபடியாக தான் இருக்குதுன்னு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. சரி. நம்ம எந்த விதத்துலேயும் தப்பு தான் பண்ணுறதில்ல. சரி. அது நம்மளுக்கு பிடிக்காத விஷயம். அதனால் மக்கள் பணி நல்லபடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெருமை. நான் வந்து இப்போ நேரடியாக உங்களை பேட்டி எடுக்க வரலிங்கன்னா, நானும் சிலரிடம் உங்களை பற்றி விசாரித்த வரைக்கும் நல்லா செஞ்சுருக்காங்க, குறையும் கூறுபடி ஒன்று இல்லை, தவறில்லை, அது நீங்கள் பேட்டி எடுக்கலாம்னு சொல்லி தான் உங்களை நான் தேடி வந்து பேட்டி எடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி. உங்களுக்கு விவசாயம் கேள்விப்பட்டேன். விவசாயம் அப்படியே பண்ணுறீங்களா? விவசாயம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். தேயிலை விவசாயமா? தேயிலை இந்த இங்கிலீஷ் காய்கறி பண்ணுறீங்களா? காய்கறி, வெள்ளை பூண்டு. ஓ, அதெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல. இல்லை, நம்ம சீசன் இருந்த மாதிரி. சரி. இப்போ பகுத்துக்கு அதை போட்டிருக்கீங்களா? இப்போ இனிமேல் தான் போடணும். கேரட் போடணும். சரிங்க. உங்கள் ஊர் பற்றி, எப்பநாடு ஊர் பற்றி ஒரு 2 வரி சிறப்பு சொல்லுங்கள். நம்ம எப்பநாடு ஊருன்னா, நம்ம தொகநாடு சீமையில் எப்பநாடு வந்து நம்ம வந்து நிறையா கோயில் ஃபெஸ்டிவல் எல்லாம் பண்ணுறோம். சரி. அதுக்கு ரொம்ப ஈடுபாடு கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். சரி. எங்கள் ஊரில் எத்தியம்மன் பண்டிகை பண்ணுறோம். சரி. எத்தியம்மன் திருவிழா வந்து 7 எத்துக்கு வந்து சேருது. சொல்லுவாங்க இல்லையா? இஜத்துக்கு சேருது. சரி. அதனால் கூட்டங்கள் எல்லாம் நிறைய வரும். வந்தவங்களுக்கு திருப்திகரமாக அன்னதானம் கொடுத்து நம்ம நல்லபடியாக பண்ணிக்கிறோம். அந்த இனி பீர்முக மலை மேலே வந்து ஈஸ்வரன் கோயில் இருக்குது. சரி. அந்த டெம்பிள் வந்து அடுத்த வாரத்தில் நடக்குது. அடுத்த வாரம். இப்போ இது ஒரு இப்போ பெரிய கோயில் இருக்கு இல்லையா ஊரில்? அது என்ன கோயில்? முதல் வாரத்தில் வந்து எத்த பண்டிகை. சரி. மறாவது வாரத்தில் வந்து பீர்முக மலை மேலே ஈஸ்வரன் கோயில். 3வது வாரத்தில் வந்து ஜெடிசாமி கோயில். சரி. ஜெடிசாமி மலை மேலே வந்து ஜெடிசாமி கோயில் இருக்குது. அடுத்தது ஆனைகட்டி அம்மன் கோயில். ஆனைகட்டி அம்மன் கோயில் வந்து நீலகிரி புகழ்பெற்றது. நீலகிரி மாத்திரமல்ல, பல மாவட்டங்களிலிருந்தெல்லாம் வருவாங்க, மக்கள் வருவாங்க. நல்ல சிறப்பான ஒரு அம்மன், நல்லபடியாக பண்ணிகிட்ருக்குது. அதுக்கு 2வது வாரத்தில் வந்து காளியம்மன் டெம்பிள்.
சரி. காளியம்மன் திருவிழா முடிஞ்ச உடனே ஊருடைய திருவிழா வந்து முடியுது. அதுக்கு வந்து ஊர்ல எல்லாம் நிறைய பொதுமக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து வாலிப பசங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த திருவிழாவை கொண்டாடி முடிக்க வைக்கிறாங்க. சரிங்க. சரிங்க ஐயா, உங்களை ஊரில் பொறுத்த மட்டும் இந்த தண்ணி வசதி எல்லாம் பரவாயில்லையா? குடிநீர் வசதி கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இப்போ கோடைக்காலம் சரி, கோடைக்காலம் ஓரளவுக்கு இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஜமாளிச்சிட்டு இருக்கோம். ஜமாளிச்சுட்டு. சரிங்கண்ணா, இப்போ நேரத்துக்கு நாங்கள் வந்த நேரத்துக்கு நீங்கள் வீட்டில் இல்லை, வெளியே இருந்து ஃபோன் பண்ணி தான் அவங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டாங்க. சரி. எனக்காக ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வேண்டி நேரம் ஒதுக்கி இன்னும் சாப்பிடாமல் எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி.